வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நம்ம லாகின் ஆகி உள்ளே வந்ததையும் upwork.comல இந்த மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷன்ஸ், ஹெல்ப் ஆப்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது இதில் மெயினாக இருக்கக்கூடிய இந்த ஃபைண்ட் ஒர்க், மை ஜாப்ஸ், ரிப்போர்ட்ஸ், மெசேஜஸ், இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபைண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த ஃபைண்ட் ஒர்க் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இங்கே தெரியுது இல்லைங்களா, ஃபைண்ட் ஒர்க். ஸோ அதில் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி சில ஜாப்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி upwork.com இங்கே முன்னாடி ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கமெண்டட் ஜாப்ஸ்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா WordPress SEO அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி சில ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க SEO மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், SEO அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இங்கே ஏன் SEO சம்மந்தமான ஜாப்ஸே முன்னாடி வருது அப்படின்னா, நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபில் பண்ணலையே, அதாவது ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணலையே, நம்ம அதுக்கு சம்மந்தமான ஸ்கில்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண இல்லைங்களா. ஸ்கில்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டில், அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஓவர்வியூ, டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம தெளிவாக கரெக்டாக நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய, இப்போ நான் இங்கே SEO ஜாப்ஸ்னு எதுவுமே நான் தேடவே இல்லை. இங்கே தெரியுதுங்களா சர்ச் ஆப்ஷன்ஸ். ஆனால் இங்கே டிஃபால்ட்டாக எனக்கு SEO ஜாப்ஸ் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே அலோகேட் ஆகும். நீங்கள் வேறு ஜாப்ஸ் தேடுறதுனாலும் தேடி எடுத்துக்கலாம். பட் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் ஈஸியாக அங்கேயே முன்னாடி ஷோ ஆகும். தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த ஃபைண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், அந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கும் லாகின் ஆகி உள்ளே வந்தாலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குங்களா. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் தேடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. ஸோ இப்போது டேட்டா என்ட்ரி சம்மந்தமான ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாப்ஸ் தேடையில் இப்போ லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் முன்னாடி வரணுமா, இல்லை பழைய ஜாப்ஸ் முன்னாடி வரணுமா, மோஸ்ட் கிளைண்ட் ஹவர்ஸ், அதாவது கிளைண்ட் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து லீஸ்ட்டாக இல்லை, அதாவது இப்போ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணது அந்த டைம் படி, அந்த ஹவர் டைம் படி வரணுமா, இல்லை அதிகம் பணம், அதாவது என்னென்ன பேஸில் நம்ம இதில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக்கை பொறுத்தும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே நியூவஸ்ட் ஜாப்ஸ் மட்டும் முன்னாடி ஷோ வர மாதிரி, அதாவது நம்ம சர்ச் பண்ணதையும் அதிகமாக முன்னாடி வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் சர்ச் பண்ணல லெஃப்ட் சைடில் வரும் இல்லைங்களா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இப்போ ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதில் எனக்கு மோஸ்ட் டாலர்ஸ் பெய்டு, அதாவது அதிகமாக யார் அமௌண்ட் தராங்களோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சோசியல் மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு ஜாப் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி கீழே மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஒரு சில ஜாப்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஒரு ஜாப்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா. ஸோ நம்ம இப்போதைக்கு ஜாப் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ தான் ப்ரொஃபைலெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரிவ்யூக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஓப்பன் பண்ணதுமே இங்கே இந்த அப்ளை டு திஸ் ஜாப் அப்படிங்கிறது எனேபிளாக இல்லை, தெரியுது இல்லைங்களா.
ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஜாப் மட்டும் எப்படி சர்ச் பண்ணலாம், அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது ஜாப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகன்ஸ் 70 அப்படிங்கிறது ஆல்ரெடி 70 மெம்பர்ஸ், அதாவது 70 அப்ளிகன்ஸ் இதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? 1 days ago, 7 days ago. ஸோ 70 ஃப்ரீலான்சர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 71வது ஃப்ரீலான்சராக இதில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம ஜாப் அப்ளை பண்ணிடலாம். அதற்கான ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஜாப் எப்படி தேடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்ததுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக சர்ச்சிங் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் இப்படியும் தேடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா மேலே, இங்கே இந்த ஃபைன் ஜாப்ஸுங்கிறத டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் அதில் ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு ஜாப்ஸ் அப்படிங்கிறத மாற்றிட்டு இங்கே சர்ச் பண்ணி தேடலாம். தேங்க்யூ.